வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்திய அரசியல்ல அடுத்த கட்ட பரபரப்பா சபாநாயகர், துணை சபாநாயகர் யாரா வரப்போறாங்க, அதனுடைய தேர்தல் எப்படி நடக்க போகுது அப்படின்றதுதான். இப்போ ஒருமித்த கருத்து உருவாகணும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் தலைமையில அவங்க ஒரு குழு அமைச்சாங்க. அவங்க போய் பேசினாங்க. இப்போ அதுல ஒரு சுமூக ஏற்பாடு ஏற்படல. ராகுல் காந்தி துணை சபாநாயகர் பொறுப்பை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனால் அதனுடைய பேச்சுவார்த்தையில ராஜ்நாத் சிங் வந்து இன்னும் பதில் கொடுக்கல, மோடி இன்னும் பதில் கொடுக்கல அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ மோடி அதே அரசாங்கத்தை கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கையாண்டாரோ அதே அணுகுமுறை தான் இப்பயும் இருக்கு அப்படின்னா இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது, நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, மோடி கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த மனநிலையில் இருந்து அவ்வளவு இயல்பா வெளியே வர முடியாது அப்படின்றதுதான் ஆரம்பத்திலிருந்தே சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா 10 ஆண்டுகளாக அதிகாரத்தினுடைய உச்சபட்ச செயலாக்கத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அந்த பவரை வந்து லிமிட்டடா யூஸ் பண்றது அப்படின்றத வந்து அவர்கள் வந்து இதுவரைக்கும் பயிற்சி பண்ணி பார்த்ததே இல்லை கடந்த 10 ஆண்டுகள்ல. அப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இன்னமும் தொடர்கிறது. அவர்களுக்கான நல்வாய்ப்பாக ஒரு பக்கம் நிதிஷ்குமாரும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவும் வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படிங்கும் பொழுது அது அவர்களுக்கு இன்னமும் கொஞ்சம் வலிமையை கூட்டுவதாகத்தான் வந்து சேருகிறது. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து அங்க இன்னும் ஆட்சியை கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்கு பாஜகவினுடைய சப்போர்ட் தேவை. பாஜக இல்லை அப்படின்னா அவரால் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படின்றதுனால அவர் வந்து என்ன சொன்னாலும் சரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற இடத்துல இருந்து அவரும் வந்து அடைஞ்சிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடுவும் கூட அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சுக்கலாம், அது வந்து தன்னுடைய கம்பெனியினுடைய பங்கு மதிப்பை உயர்த்தி கொள்வதா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல வந்து நம்ம சில அனுபவ பாத்தியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்னு தெரிய வருது. இது ஒரு ஆபத்தான சூழல் தான். இந்த சூழ்நிலை தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரசன்ஸ் வந்து இன்னமும் மகத்துவம் பெறுகிறது. இந்தியா கூட்டணி வந்து இந்த இடத்துல வந்து தனித்தனி எதிர்கட்சிகளாக அல்லாமல் நாடாளுமன்றத்துக்கு உள்ள திமுக தனியாக, காங்கிரஸ் தனியாக, சிபிஐ சிபிஎம் தனித்தனியாக அப்படின்னு இல்லாம ஒரு ஒருமித்த குரலில் ஒலிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா இப்ப திமுக வந்து 22 உறுப்பினர்கள் அப்படின்னா இந்த 22 உறுப்பினர்கள் தனித்து குரல் கொடுத்து எந்த தீர்மானத்தையும் வந்து நிறைவேற்ற முடியாது, எந்த விவாதத்தையும் வந்து முன்னெடுக்க முடியாது. அதே நேரத்துல இப்ப காங்கிரஸ் 100 எம்பிக்களும் சேர்றாங்க அப்படின்னா அது 122ஆக மாறுகிறது. சிபிஎம் சிபிஐயோட சேர்த்து அது வந்து 130ஆக மாறுகிறது. அப்படின்னா அது வந்து இன்னொரு பெரிய வலிமையை வந்து சேர்க்கிறது. ஒட்டுமொத்தமா 234 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிற்கும் பொழுதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையை பொசிஷன் பண்ண முடியும். இதுல இப்போ வந்திருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது சபாநாயகர் தேர்வு. சபாநாயகர் தேர்வுல வந்து பொதுவாகவே 1947 சுதந்திரத்துக்கு பிறகு வந்து எந்த இடத்துலயும் வந்து தேர்தல் அப்படின்றது நடந்தது கிடையாது. சபாநாயகருக்கு ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்பட்டு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார், யாராக இருந்தாலும் சரி. அது சுமித்ரா மகாஜனாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனா என்ன அப்படின்னா அந்த எந்த அடிப்படையில அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னா ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு அது சபாநாயகர் பதவியும், எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு துணை சபாநாயகர் பதவியும் கொடுப்பதன் மூலமாக எதிர்கட்சிகளுடைய குரலையும் சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்ற இடத்த வந்து சேருவாங்க. இதுல ஆளும் கட்சியாக இருந்து பிஜேபி சபாநாயகரை எப்படி பயன்படுத்தியது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவங்க அதிகபட்ச செயல்பாடுகளை வந்து சபாநாயகரின் மூலமாக செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல 146 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அப்படி ரத்து பண்ணி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டு, அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு, சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நடைமுறையில அவங்களை நாடாளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்றி விட்டு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன்றாடம் நீங்களும் நானும் தெருவுல நடந்து போறதுக்கு இருக்கின்ற சட்டங்கள் முதற்கொண்டு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டங்களை வந்து யாரு வந்து செயல்படுத்துறா அப்படின்னா மாநில அரசுகள் செயல்படுத்துது. மாநில அரசு அப்படின்னா மாநில அரசாங்கமே செயல்படுத்துதா அப்படின்னா ஊர்ல இருக்கக்கூடிய டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அதை செயல்படுத்தும் இடத்துல இருக்கிறது. ஊர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதை வந்து நடைமுறைப்படுத்தி அதை கண்காணிக்க வேண்டிய இடத்தில் வந்து இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு கீழே இறங்கி கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையிட்ட கருத்து கேட்டிருக்கணும், கேரளா காவல்துறையிட்ட கருத்து கேட்டிருக்கணும். ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துறதுல உங்களுக்கு ஏற்கனவே என்ன சிக்கல் இருக்கு, இதை எப்படி மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து, செஷன்ஸ்ல இருந்து, ஹைகோர்ட்ல இருந்து எல்லாரோடும் கலந்து ஆலோசிச்சிருக்க வேண்டும். ஆனால் அப்படி கலந்து ஆலோசிக்காமல் ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது.
எதிர்க்கட்சிகளினுடைய குரலையும் கூட கேட்காமல் நாடாளுமன்றத்துல வந்து அவங்கள பூராத்தையும் வெளியேற்றிட்டு இருக்கிற நபர்களை வைத்து பெரும்பான்மை நிரூபித்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுதல் அப்படின்ற இடத்துல அந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. அப்போ ஒரு சபாநாயகர் நினைச்சா ரோட்ல நடந்து போற பாலாஜியும் இந்திரகுமாரையும் கைது செய்வதற்கான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்துல ஈஸியா எழுதிட முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து அது வந்து பவர்ஃபுல்லான பொசிஷனை வந்து பெறுகிறது. அப்போ அந்த பொசிஷனை வந்து சந்திரபாபு நாயுடு கேட்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு கேட்கிறார் அப்படின்னா தன்னுடைய உறுப்பினர்கள் யாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடக்கூடாது, இன்னொன்னு தன்னுடைய இருப்பை வலிமைப்படுத்திக் கொள்ளுதல், மூன்றாவது இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுதல் அப்படின்ற பல முனைகளில் இருந்து அந்த சபாநாயகர் பதவியை ரிட்டைன் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல பிஜேபி இப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா புரந்தரேஸ்வரியை வந்து சபாநாயகராக பொசிஷன் பண்ணா, புரந்தரேஸ்வரி என்டிஆருடைய மகள், ஆனா பாஜகவினுடைய ஆந்திர பிரதேச பாஜகவினுடைய தலைவர். அப்போ சந்திரபாபு நாயுடு குடும்பத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே நேரத்துல வந்து தனக்கு சாதகமான ஒரு ஆளாவும் இருக்கணும்னா அவங்க வந்து ரொம்ப கிளவரான சாய்ஸா புரந்தரேஸ்வரி எடுத்துட்டு வர்றாங்க. இன்னொரு என்ன கணிப்பு சொல்லப்படுகிறது, நம்ம ஒருவேளை இதை பப்ளிஷ் பண்ணும்போது வந்து யாரு சபாநாயகர்ன்ற அந்த அறிவிப்பு கூட வந்து விடலாம். ஆனா ஓம் பிர்லா மணி 12 சொல்லப்படுது. ஆமா, இப்ப இந்த 12:01 மணி நிலவரப்படி ஓம் பிர்லா அப்படின்ற பேர் வந்து அடிபடுகிறது. இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ணல. இப்போ ஓம் பிர்லா அப்படின்ற அந்த நபர் வந்து எங்க இருந்து வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் மாநிலத்துல கோட்டான்ற இடத்துல இருந்து 3 தடவை எம்பி ஆகி வர்றாரு. கோட்டா எப்படிப்பட்ட ஊரு அப்படின்றது நமக்கு தெரியும். அது வந்து அகில இந்திய கோழி பண்ணை. அந்த பண்ணையில வந்து அடிமைகளாக மாணவர்களை போய் சேர்த்து அவங்கள நீட்டு நெட்டு எல்லா தேர்வுகளுக்கும் ப்ரிப்பேர் பண்றேன்ற பேர்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றதுல இருந்து எப்படி முறைகேட்டில் ஈடுபடுவது அப்படின்றது வரைக்கும் சொல்லி கொடுக்குற இடமா கோட்டா இருக்குன்றத வந்து சமீபத்தில் நடந்த தேர்வு முறைகேடுகள்ல பார்த்திருக்கிறோம். ஒரே நிறுவனத்திடமிருந்து எப்படி எல்லாம் மாணவர்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கே செக்குலரிசத்துக்கே அல்லது வந்து இந்தியாவினுடைய பெடரலிசத்துக்கே த்ரெட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஊர்ல இருந்து ஒரு எம்பி அவரை வந்து சபாநாயகர் அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட போய் நீங்க என்ன பெடரல் இஷ்யூஸை பத்தி பேச முடியும்? அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை 5 ஆண்டு செயல்பாடுகளை எடுத்து பாருங்க. எந்த பெடரல் இஷ்யூக்கும் அவர் முகம் கொடுத்திருக்க மாட்டார். அவரே வந்து இஷ்யூஸை கன்வீன் பண்றவரா இருக்கிறாரு, அதாவது பிரச்சனையை உருவாக்குறவரா இருக்கிறாரு. எதிர்கட்சி உறுப்பினர்களோட பிரச்சனையை உருவாக்கும் இடத்துல அவரே இருக்கிறது, அல்லது ராகுல் காந்தியை பேச விடாம தடுக்கிறதுன்ற இடத்துல இருந்து அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கூட துணை சபாநாயகரை எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கினால் நாங்கள் இந்த பொசிஷனை விட்டு கொடுக்க தயார் அப்படின்னு இந்தியா கூட்டணி முடிவெடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 2 நாள் போடக்கூடிய ஒரு புரோட்டாம் ஸ்பீக்கரை இந்தியா கூட்டணி வந்து ஏன் வந்து மரபை பின்பற்றல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா அந்த மரபுகள் அப்படின்றதுல காங்கிரஸ் இன்னும் ஸ்டிக் ஆன் பண்ணி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். மரபுப்படி யாரு அதிக நாட்கள் எம்பியாக இருந்திருக்கிறார்களோ, நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார்களோ அவர்கள் தான். இப்போ நாங்க 7 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து 8 முறை ஜெயிச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு கான்சிக்யூட்டிவ் இல்ல அப்படின்ற இடத்த இன்னொருத்தர் கிளைம் பண்றாரு. ஆக்சுவலா சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன் வந்து கொடிக்குன்றில் சுரேஷ் தான். அதாவது பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த கிறிஸ்தவ பின்னணியை சேர்ந்த கொடிக்குன்றில் சுரேஷ் தான் வந்து சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் இன் பார்லிமெண்ட். அப்போ அவருக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனால் ஜெய்ராம் ரமேஷ் அதை தான் கேள்வி எழுப்புறாரு. ஏன் நீங்க வந்து அவருக்கு கொடுக்கல அப்படின்னா அதை மட்டும் இல்ல, அவருக்கு அடுத்து 7 தடவை கான்சிக்யூட்டிவா ஜெயிச்ச இன்னொரு பிஜேபி எம்பி இருக்கிறாரு. அவருக்கு கீழே தான் வந்து பர்துகரி மக்தாப் அப்படின்ற நபர் வர்றாரு. அப்போ சீனியாரிட்டி அடிப்படையில 3வது இடத்துல இருக்கிறவரை புரோட்டாம் ஸ்பீக்கரா கொண்டு வர்ற. ஏன் அப்படின்னா முதல் 2 பேரும் பட்டியல் சமூக பின்னணியை சேர்ந்தவர்கள் அல்லது சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்கள். அதனால அவர்களை வந்து ப்ரொபோஸ் பண்ணாம நீ இங்க போயிருக்க அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதற்கு பிஜேபி பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆளும் கட்சிக்கு வந்து சபாநாயகர் பதவியையும் எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியும் மரபுப்படி அப்படியே ஒதுக்கிடலாம் அப்படின்றது காங்கிரசுடைய எண்ணம். அப்போ மீண்டும் பழைய மரபுகளை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்றதுதான் ராஜ்நாத் சிங்கினுடைய அமைதியிலிருந்து தெரிகிறது. கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வீட்டு வாசலில் கடந்த 1 வாரமாக தேவடு காத்திருக்கிறார்கள். 1 வாரமாக காங்கிரஸ் தலைவர்கள் பின்னால் சுற்றி திரிந்து இப்போ வந்து ஒரு கன்சென்சஸுக்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. துணை சபாநாயகர் அறிவிப்பு அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த இடத்துல மரபுகளை மீட்டல் அல்லது வந்து பழைய மரபுகளை அல்லது எஸ்டாப்ளிஷ்டு புரோட்டோகால்ஸை வந்து பாதுகாத்து கொள்ளுதல் அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல ராஜ்நாத் சிங்கும் கிரண் ரிஜிஜும் வந்து போய் நிக்கிறாங்க, போய் வேண்டுறாங்க அப்படின்றதே வந்து ஒரு மாற்றமா எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கா? அல்லது மோடி திரும்பி அதே பாணியோட தான் இருக்காரு, அதே அதிகாரிகள், அதே அமைச்சர்கள், நீங்க சொன்னது போல
புரோட்டம் ஸ்பீக்கரை கூட வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய நபரை வந்து முன்னிறுத்துறாங்க, அவரை ஆக்குறாங்க. அப்படின்றப்போ மோடி அதே பாணி தான் கையாள தொடங்கியிருக்காரு. இப்போ 146 எம்பிக்களை எப்படி கடந்த காலங்கள்ல சஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப 240 எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் நடக்க போகுது அப்படின்னு கணிக்கிறாங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல 240 பேரையும் சஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது இப்போ நடக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அப்படின்றத மோடி உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் பதவி ஏற்கும் போது என்ன பேசுறாரு அப்படின்னா, மக்கள் டிபேட் நடக்கணும்னு விரும்புறாங்க, ஆரோக்கியமான விவாதம் நடக்கணும்னு விரும்புறாங்க. அவர் சொல்லாம விட்டது என்ன அப்படின்னா, அதனாலதான் என்கிட்ட இருந்து மெஜாரிட்டிக்கு 30 கம்மியா எனக்கு வெற்றி கொடுத்து என்னை வந்து இப்படி வந்து ஒரு முறிவு மனநிலையில கையறு நிலையில உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உள்ளார்ந்த பொருள். வெளியே சொல்றது டிபேட்டை விரும்புறாங்க, டிஸ்கஷனை விரும்புறாங்க அப்படின்றது. உத்தரப்பிரதேசத்துல அவர்கள் வாங்கின அடியா இருக்கட்டும், அல்லது ராஜஸ்தான்ல அவங்க வாங்கின அடியா இருக்கட்டும். ராஜஸ்தான்ல வந்து இவர் எங்க போய் தாலியை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசினாரோ அந்த தொகுதியில வந்து பாரதிய ஆதிவாசி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. இவரு குஜராத்ல வந்து எந்த தொகுதியில வந்து 2 எருமாட்டில் அவனை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு பேசினாரோ அந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு தொகுதியில தான் அவங்க குஜராத்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அப்போ வந்து மக்கள் வந்து நம்ம பேசுறத வந்து ரசிக்கல அப்படின்றது மோடிக்கு புரிய தொடங்கி இருக்கிறது. ஒரு பெரிய இக்கட்டான நிலைக்கு தான் மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அதை வந்து அவர் மதித்து நடப்பது யார் கையில் இருக்கிறது அப்படின்னா, வெறுமனே இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளிடம் மட்டுமல்ல, தொடர்ந்து விஜிலண்டாக இருக்க வேண்டிய மக்கள் கைகளிலும் இருக்கிறது. நம்ம இப்ப வந்து சைலண்டா ஒரு அமைதியான முறையில வந்து தேர்தல்ல இந்த முடிவை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா இத தொடர்ந்து நம்ம தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்? கடந்த முறை வந்து நாடாளுமன்றத்துல வந்து 3 வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு எதிராக பெருந்திரளான விவசாயிகள் வந்து கூடி 1 வருடம் நடத்திய தொடர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக அது இப்போது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அதே போல சிஏஏவுக்கோ என்ஆர்சிக்கோ அல்லது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கோ அல்லது நீட்டுக்கோ அல்லது இன்னும் பல பெடரல் இஷ்யூஸுக்கோ போராடுவதற்கான செயல் திட்டத்தோடு மக்கள் இயக்கங்கள் தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வது அப்படின்றதுதான் வந்து இந்த இடத்துல தேவை. கடைசியாக பரகல பிரபாகர் வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தி வயர்ல எழுதின ஒரு கட்டுரையை நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். அதுல அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. மோடி வந்ததற்கு பிறகு, அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல அவருடைய முக்கியமான வேலை திட்டமே என்ன அப்படின்னா, இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸை முடக்கிறது, என்ஜிஓக்களை முடக்கிறது அப்படின்றது. என்ஜிஓ அரசியல் விமர்சனம் இருக்கின்றது வேற, ஆனா சிவில் சொசைட்டி அமைப்புகளை மக்கள் இயக்கங்களை முடக்கிறது அப்படின்றது எதனால அப்படின்னா, மக்கள் இயக்கங்கள் தான் எல்லா காலகட்டத்திலையும் மக்களோட தொடர்ந்து செயல்பாட்டுல இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறத மக்கள் இயக்கங்கள் தான் வந்து தொடர்ந்து வேலை பார்த்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். சரி, அது வந்து தீஸ்தா செதல்வதாக இருக்கட்டும், பரகல பிரபாகராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல வாய்ஸ் ஆஃப் டிஎனா இருக்கட்டும், அல்லது இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் ஆக, அதாவது இன்றைக்கு இயக்கங்களை போல செயல்பட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிற இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் ஆகிய பேரலையா இருக்கட்டும், வாய்ஸ் ஆஃப் சவுத்தா இருக்கட்டும், அல்லது இன்னும் பிற தனிப்பட்ட ஊடகங்களாக இருக்கட்டும், இவர்கள் தான் மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட நேரடியாக போய் பேச வேண்டிய ஒரு நிலையை வந்து எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இவங்களை ஒடுக்குறது தான் மோடியினுடைய பிரைமரி அஜெண்டாவா இருந்துச்சு. ஆனா அப்படி நீ ஒடுக்கிறதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற முடியும்னு கடந்த தேர்தலின் போது நாம பேசியதன் விளைவுதான் இந்த ரிசல்ட் அப்படின்றது மோடிக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸினுடைய ரொம்ப தீவிரமான கண்காணிப்பு அப்படின்றது அவசியம் நினைக்கிறேன். இதனுடைய செயல்பாடு தொடர வேண்டும் அப்படின்றதுதான் சரியானதா இருக்கும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றதனுடைய ஒட்டுமொத்த நரேஷனும் பிஜேபிக்கு சார்பானதா பில்டப் ஆகுது. இப்ப ரிப்பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு வணிக ஊடகம்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு, வேற வார்த்தையில அழைப்பதற்கு முடியல. அதுல அர்னாப் கோஸ்வாமின்னு ஒரு ஆளு நேத்து கத்துறாரு, கிடந்து என்ன கத்துறாரு அப்படின்னா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வத்ரா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து மாணவர்களை வந்து திசை திருப்பி பாக்குறாங்க, மாணவர்கள் இதுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு 2 நாள் முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க அருந்ததி ராய் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் கிடைத்த உடனே அதை வந்து அப்படியே ஏகோபித்த வகையில கொண்டாடுறாரு. இவர் மேலையும் கேஸ் போட்டாங்க. இவர் மேல மகாராஷ்டிரா அரசு கேஸ் போட்டது, உத்தவ் தாக்கரே அரசு கேஸ் போட்டது. என்ன கேஸ் போட்டது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இவர் வந்து டிஆர்பி, அதாவது ரேட்டிங்லயே வந்து முறைகேடு பண்ற அளவுக்கு வந்து இவர் வளர்ந்த உடனே அதற்கு எதிராக வழக்கு நடக்குது. இன்னொரு பக்கம் இவருடைய சேட் கசியுது. என்ன சேட் எல்லாம் கசியுது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ராணுவ ரகசியங்களை இவரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கிறாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமா மறுநாள் நடக்க போற அட்டாக்கை பத்தி இன்னைக்கு பேசுறாங்க, இன்னைக்கு நடக்கிற அட்டாக்கை பத்தி மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிறாங்க.
இவ்வளவு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தலைமை நீதியரசர் சந்திரசூட் வந்து ராவண ராவா இரவோடு இரவாக அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்து ஒரு ஊடகவியலாளரை கைது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு கொடுத்தாரு. அப்ப உனக்கு வந்தா தக்காளி சட்னி, அடுத்தவனுக்கு வந்தா இதா அப்படின்ற இதை வந்து அர்னாப் கோஸ்வாமி போன்றவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற அடியாட்களினுடைய நிலைமை எல்லாம் வரலாறு பல காலமாக பார்த்து வந்திருக்கிறது. வரலாற்றில் இந்த அடியாட்களினுடைய நிலைமை என்னவாக மாறி பலவீனம் ஆயிருக்காரு அப்படின்னா அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அமைதியா இருக்கணும் இல்லையா? திரும்பி அதே வீரியத்தோட தானே பேசுறாங்க. இல்ல, அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான ஆட்கள் வந்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து அந்த பவரினுடைய பிம்பங்களை வந்து ரசிச்சவங்க, அந்த பவரினுடைய எசன்ஸ் வந்து இவங்க வந்து சுவை பார்த்தவர்கள். இப்ப என்ன அப்படின்னா, நாங்க இருக்கோம். இப்ப இவர் வந்து ஒரு நெக்ஸஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடிக்கு நாங்க இருக்கோம், நீங்க ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, இவன்லாம் எனக்கு இருக்கிறான், நான் இன்னும் பயப்படல அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த பிம்பத்தை உண்மையாக மாற்றுவதற்கும் அவர்கள் வந்து துணிவார்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவினுடைய எல்லா அமைப்புகளும் கைப்பற்றப்பட்ட அமைப்புகளாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மொத்த பேரும் பிஜேபி காரர்கள் அல்லது வந்து மோடிக்கு விசுவாசமானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக பேசக்கூடிய நபர்கள் அந்த இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்தியாவுடைய அமைப்புகள் எல்லாம் இப்படி கேப்சர் ஆகிருக்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு பவர் வந்து இன்னும் மோடி கையில் இருக்கிறது அப்படின்னு அவர் நம்புகிறார். அப்போ அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கும் மக்கள் அமைப்புகளுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ந்து செய்யணும். ஐ திங்க் அது ரொம்ப சரியாவே ராகுல் இப்ப செய்யறாருன்னு நினைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல கூட அவர் வந்து கடைசி சில வருடங்கள்ல தான் வந்து தீவிரமான செயல்பாட்டை வந்து முன்னெடுத்தார். ஆனா இப்போ வந்து காட்சி கட்டிலுக்கு மோடி வந்து எம்பியா பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனையை தொடங்கிட்டார். ஷேர் மார்க்கெட்ல நடந்த மேனிபுலேஷன், நீட் தேர்வில் நடந்த முறைகேடு, நாடாளுமன்றத்திற்கு உள் எழுப்பப்பட்ட முதல் பிரச்சனை நீட் பிரச்சனை அப்படின்றத வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. 10 விஷயங்கள் பட்டியல் போட்டிருக்கிறார். ரயில் விபத்து, காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல், யூஜி நீட்டில் நடந்த முறைகேடு, அந்த யூஜிசி நடத்தின நெட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது, பிஜி நீட்டு ரத்து செய்யப்பட்டது, பயணிகள் ரயில்ல வரக்கூடிய சிரமங்கள், இப்படி பல்வேறு சிக்கல்கள் 10 விஷயங்களை பட்டியல் போட்டிருக்கிறாரு. 15 நாள்ல 10 விஷயங்கள் நடந்திருக்கு. இது எதுக்குமே மோடி அரசு பதில் சொல்லல அப்படின்றத அவர் பேச தொடங்கி இருக்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீம் அல்லது கமர்ஷியல் மீடியாஸ்ல இது டாபிக்காக வர தொடங்கி விட்டது. அப்போ கமர்ஷியல் மீடியாவுக்கு உள்ளேயும் இந்தியா கூட்டணியுடைய செல்வாக்கு அல்லது ஜனநாயகத்தினுடைய செல்வாக்கு அப்படின்றது உயரத் தொடங்கி இருக்கிறது அப்படின்றதனுடைய வெளிப்பாடுதான் இது எல்லாம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருப்பது. இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி நியூஸை வந்து பேரலையோ லிபர்ட்டியோ வாய்ஸ் ஆஃப் சவுத்தோ தேடி கண்டுபிடிச்சு அதை நம்ம பேசி புரிய வைக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பேசல, நம்ம யாருக்கு எதிராக இதெல்லாம் பேசணுமோ, எந்த ஊடகங்கள் இதெல்லாம் மறைக்கிறதா பேசணுமோ அந்த ஊடகங்கள் இதெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்கன்றதுதான் ஜனநாயகம் குறைந்தபட்சம் சர்வைவ் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. ஆனால் அதே அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் அதே எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா? அப்போ இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன குற்றச்சாட்டா இருக்கட்டும், ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லை அப்படின்றதான பொருளா இருக்கு. அவங்க வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க, பின்வாங்க மாட்டேன்றாங்க, கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றப்பயே அது என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, 2 விஷயம். ஒண்ணு எதிர்கட்சிகள் குரல், இன்னொன்னு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை. இப்போ அரசாங்கம் வந்து எப்ப நடவடிக்கை எடுக்கும் ஒரு விஷயத்துல அப்படின்னா, எதிர்கட்சிகள் அதுக்கு வைப்ரண்டா குரல் கொடுத்தாலோ, மக்கள் அந்த விஷயத்துக்கு விழிப்புணர்வோடு செயல்பட்டாலோ மட்டும்தான் அரசாங்கம் ஒரு விஷயத்துல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இப்போ மோடி அரசாங்கம் பதவியேற்ற உடனே இந்த நீட்டு பிரச்சனை வந்துருச்சு. இதே தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு, என்டிஏ நல்ல அமைப்பு, நடுநிலையான அமைப்பு, எந்த பிரச்சனையும் இல்ல, நீட்டு அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதோ அங்கங்க சில குளறுபடிகள் அவ்வளவுதான், அதை நாங்க சரி பண்ணிடுவோம் சொன்னீங்கல்ல, அதை அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ண முடிஞ்சா முடியல, சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிடுறாங்க, ஆசிரியர்கள் பயிற்சி மையம் நடத்துபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் கேள்வித்தாளை நாங்கள் காசு கொடுத்து பெற்றோம் என்று எஃப்ஐஆரில் வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு நடந்ததற்கு பிறகு இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில புதிய சட்டங்களை வந்து நாடாளுமன்றம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வர்றாங்க. அப்போ அரசாங்கம் பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறது. அன்அக்கௌண்டபிளா நாங்க இருப்போம் அப்படின்ற இடத்தில் இருந்து இப்போ அக்கௌண்டபிளாக மாற்றி இருக்கிறார்கள். இதற்கு முன்பும் சிபிஐ விசாரணை நடைபெற்றது இந்த நீட் தேர்வு விவகாரத்துல. ஆனா அப்போதெல்லாம் எதிர்கட்சிகள் இவ்வளவு குரல் எழுப்புவதாக இல்லை. ஆனால் இப்போ குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு உண்மை.
இரண்டாவது, இந்த குரலுக்காகத்தான் பிஜேபி இப்போது நடவடிக்கை எடுப்பது போன்ற பாவலாவது காட்டத் தொடங்கி இருக்கிறது அப்படின்றதும் உண்மை. இது ரெண்டையும் சேர்த்துதான் புரிஞ்சுக்கணுமே தவிர தர்மேந்திர பிரதான் பதவி ஏற்றுட்டாருன்றதுனாலேயே இது நடந்து விட்டதாக புரிந்து கொள்ள தேவையில்லை. தர்மேந்திர பிரதான் பதவியேற்று இருக்கிறார். ஆனால் அந்த பதவி எப்படிப்பட்ட பதவியாக இருக்க போகிறது அப்படின்றது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு உட்பட்ட பதவியாக இருக்க போகிறது. இந்த அரசாங்கத்தினுடைய வரலாற்று கரையாக இந்த அரசாங்கம் பதவியேற்ற முதல் நாளிலேயே நீட்டு பஞ்சாயத்து தொடங்கிவிட்டது அப்படின்றதுதான் வரலாற்றில் பதிவாக போகிறது. அந்த பழிக்கு தர்மேந்திர பிரதான் ஆளாகி இருக்கிறார். அப்படி ஆளாக்கும் வேலையை இந்த எதிர்க்கட்சிகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் உண்மை. இதுல எதிர்க்கட்சிகள் ரோல் இல்லாம அரசாங்க சிபிஐ விசாரணையோ அல்லது கைது நடவடிக்கையோ எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. பயந்து போனதுனாலதான் அவன் இன்னும் கூட போய் என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்து நடைபெற இருந்த பிஜி நீட்டை கேன்சல் பண்றாங்க. ஏன் நடத்திருக்க வேண்டியதானே? பிரச்சனை யூஜி நீட்ல, பிஜி நீட்டை ஏன் கேன்சல் பண்ற? பிஜி நீட்டை கேன்சல் பண்றேன்னா அப்ப கொஸ்டின் கசிஞ்சிருச்சு. பிஜி நீட்டு ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு. அதனாலதான் நீ பிஜி நீட்டை கேன்சல் பண்ணிருக்க. அப்போ வெளியே வந்தா கண்டுபிடிச்சிருவோன்றதுனால உள்ளுக்குள்ளேயே மூடி மறைச்சிட்டு இதை கேன்சல் பண்ணிருக்கிற. 12 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாமை கேன்சல் பண்ணிருக்கிற. இது இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்து இது 4வது தடவை மறுபடியும் கேன்சல் பண்ற அப்படின்னா உள்ளுக்குள்ள பெரிய கோல்மால் இருக்குன்றத அரசாங்கம் உணர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுட்டா பதில் சொல்ல முடியாதே அப்படின்ற நெருக்கடியில் இருந்து அந்த நடவடிக்கை. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நெட் எக்ஸாம்லாம் இந்தியாவில ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு சார். யாருமே டிஸ்பியூட் பண்ணல. ஏன் அப்படின்னா அது தகுதி தேர்வு இல்லை, அது அடுத்த வேலை வாய்ப்பு விஷயமாகவும் மேல் படிப்பு, அதாவது பட்ட மேற்படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காகவும் இருக்கக்கூடியது நெட் எக்ஸாம். மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல மாநில அளவுல நார்மலாவே சேர்ந்துக்கலாம். அதுக்கு நெட் அப்படின்றது தேவையில்லை. நம்ம பிஜி போடும்போதுதான் நெட் அவசியம், அல்லது அதற்கு மேல போகும்போதுதான் நெட் அவசியம்ன்றதெல்லாம் சேர்த்து பார்த்து இந்த நெட் பிரச்சனையே நடந்ததில்லை. நெட் பிரச்சனையே நடந்ததில்லைன்றதுனால உள்ளுக்குள்ள பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ இவ்வளவு நாள் ஆன்லைன்ல நடந்த எக்ஸாம் முதல் தடவையா ஆஃப்லைன்ல நடக்குது. சைபர் கிரைம் ஒரு நோட்டீஸ் போடுறான். என்ன நோட்டீஸ் போடுறான்? த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த எக்ஸாம் மேபி காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு. என்னங்க, ஆன்லைன்ல நடந்தப்ப நடக்காத காம்ப்ரமைஸ் கொஸ்டின் பேப்பர்ல நடந்துருச்சு அல்லது ஓஎம்ஆர் சீட்ல நடந்துருச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான எக்ஸாம் நடத்தப்பட்டிருக்கிறது, யாருக்கு சாதகமாக நடத்தப்பட்டிருக்கிறதுன்ற கேள்விக்கெல்லாம் இப்போது அடுத்தடுத்து எழத் தொடங்கி இருக்கின்றன. ஆகவே எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு ரியாக்ஷன் இல்லாமல் இல்லை, ரியாக்ஷன் வரத் தொடங்கி இருக்கிறது. அதுதான் இவ்வளவு. இந்த எமர்ஜென்சி குறித்து இப்போ ஆளும் தரப்பினர் என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து பேச தொடங்கியிருக்காங்க. நேற்று ஏதோ இந்த பேய் படங்களை வர மாதிரி சாத்தான்கள் வரும்போது ஒரு பைபிள் எடுத்து காமிப்பாங்க. அது மாதிரி மோடி பதவியேற்கும் போதும் சரி, அமித்ஷா பதவியேற்கும் போதும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி காட்டிட்டே இருந்தாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலாக எமர்ஜென்சி குறித்து மோடியும் அமித்ஷாவும் பேச தொடங்கியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாதுன்றாங்க. நீங்க ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் ஒண்ணு சொன்னீங்க. அதாவது சாத்தானை விரட்டுவதற்காக தூக்கி காட்டப்பட்ட பைபிள் மாதிரி அப்படின்னு. சமீபத்துல ஒரு படம் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, கான்ஜுரிங் அப்படின்னு ஒரு படம். அதுல கணவன் மனைவியாக 2 பேர் பேய் ஓட்டுவாங்க. என்னன்னா அந்த பேய் ஓவரா ஆடிக்கிட்டே இருக்கும், இவங்களால அடக்கவே முடியாது. கடைசியில இவங்களையே போட்டு பாக்குற அளவுக்கு அந்த பேய் வந்துடும். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேயோட பேர் நமக்கு தெரிஞ்சாதான் விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு VALAK வேலக் அப்படின்னு கண்டுபிடிச்சு, உன் பேரு வேலக், இனி நான் உன்னை விரட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள்ல வேலக் அப்படின்னு தூக்கி காட்டுவாங்க. அந்த பேய் பறந்துடும். அந்த மாதிரி இந்த மோடி அரசு RSS பயங்கரவாதம் இதையெல்லாம் ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சிகளோ புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்குது. இவன் பேர் என்ன, இவன் ஆள் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. இவன் ஒன் மோர் அப்போசிஷன் பார்ட்டி இல்ல, இவன் த்ரெட் டு இந்தியா இட் செல்ஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, பிஜேபிக்கு எதிரான மனநிலையை வளர்த்து கொள்வதற்கு, RSS அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. ராகுல் காந்தி இவ்வளவு நாள் எவால்வாய் வர வேண்டி இருந்திருக்கு. பப்பு அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட நிலையில் இருந்து ராகுல் காந்தி இன்றைக்கு RSS அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கும் அளவிற்கு வந்திருக்கிறார். அப்படின்னா அவங்க இந்த ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த காலம் எடுத்திருக்கிறது. அந்த ரூட் காஸை தீர்த்து வைக்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் வந்திருக்குது. பெடரலிசம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்குது. நல்ல வேளை இப்போதாவது புரிந்திருக்கிறதே அப்படின்ற அந்த சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். அந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி காட்டினது அப்படின்றது வெறுமன கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புத்தகத்தை பாதுகாக்கிறது அல்ல. மோடியும் கூட தான் கான்ஸ்டிடியூஷனை தூக்குறாரு.
தலையில தூக்கி வச்சு முட்டிக்கிறாரு. அதாவது கோயில்ல எல்லாம் போய் வந்து பாவத்தை கழுவுறதுக்காக தூண் தூணா முட்டிட்டு திரிவாங்க நம்ம மக்கள். என்னன்னா வெளியே போய் யார்கிட்டையும் பாவத்தை சொல்ல முடியாது, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவான். இந்த மாதிரி யாரோ ஒரு சாமியுமே இருந்துச்சு அப்படின்னா போய் முட்டி முட்டி அழுதுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போய் பாவத்தை கழுவுறதுக்காக தூண்ல முட்டுவாங்க, நந்தி சிலையில முட்டுவாங்க, பலிபீடத்துல முட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஐயோ இப்படி பண்ணி இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து அந்த கான்ஸ்டியூஷன்ல போய் முட்டி முட்டி அழுதுட்டு பதவி ஏற்றிருக்கிறாரு. நீ முட்டி முட்டி அழுதா மட்டும் நம்பிட மாட்டேன், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சரத்துக்களை மதிச்சு நடக்கிறவனா நீ இருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்போல்டு பண்றவனா நீ இருக்கணும் அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுவதற்காகத்தான் இதை நான் தூக்கி காட்டினேன் அப்படின்னு ராகுல் காந்தி நேற்றைக்கு பேசி இருக்கிறார். ஆக எதிர்க்கட்சிகள் ரொம்ப விஜிலண்டாகவும் ரொம்ப சரியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு. இனி நீண்ட கால நோக்கிலும் இவர்கள் இதே வேகத்தில் செயல்பட்டால் எதிர்கால இந்தியா வந்து பாதுகாப்பானதாக இருக்கின்ற ஒரு குறைந்தபட்ச உணர்வு மக்களுக்கு வரும். அதே நேரத்துல மோடி அரசுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அவரே தொட்டு கும்பிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால அவங்க இதை தூக்கி பிடிச்சிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவர்கள் அதை மிதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து தலையில ஒத்திக்கிட்டதா நம்ம பாக்குறோம். அவர் வந்து அதை வந்து எச்சில் செய்திருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து எச்சி பண்ணியிருக்கிறாரு. அவரு இவ்வளவு இந்த 10 வருஷமா அவர் அதைத்தானே பண்ணியிருக்கிறாரு. அதைத்தான் அவர் தலையை வச்சு தொடச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதை தொடக்கிறது அப்படின்றது வந்து எலெக்ஷன்ல பேசினார் இல்லையா, நான் தான் ஓபிசி, நானே ஓபிசி, எனக்கு வந்து ஓபிசியை பாடம் எடுக்கிறீங்களா, நான் தான் ஓபிசிக்கு அவ்வளவு பண்ண போறேன், இவ்வளவு அதெல்லாம் பண்ணுங்க. பண்ணி நல்ல விதமா ஆட்சியை நடத்தினா குறைந்தபட்சம் இந்த பிரதமர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கும், இல்லைன்னா சர்வாதிகாரி பட்டியல்ல பேர் சேர்ந்துடும். இப்ப எமர்ஜென்சியை மையப்படுத்தி காங்கிரஸ் அவன் வளர்ந்துட்டான். அதாவது அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அவர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறாரு. நீ இப்ப பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு நீ என்னவா மாற போறன்றதுதான் கேள்வி. காங்கிரஸ் எமர்ஜென்சியை கொண்டு வந்துச்சு. ஆமா, இப்ப யாரு மறைச்சா, இப்ப யாரு மறுத்துட்டா? அதை இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி நடக்கவே இல்லைன்னு யாராவது மறுத்தாங்களா? யாரும் மறுக்கல. காங்கிரஸ் அதுல இருந்தெல்லாம் எவால்வ் ஆயிருச்சு. காங்கிரஸ் இன்னைக்கு பெடரலிசம். இந்திரா காந்தி வந்து எந்த பெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக யூனிட்டரியா பல பவர்ஸை கிரியேட் பண்ண நினைச்சாரோ அதுக்கு எதிராக இன்னைக்கு காங்கிரஸ் பேசுது. அதுக்கு எதிராக காங்கிரஸ் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை எழுதுது. நீட் எக்ஸாம்ல மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில இந்த மாநிலத்தின் கையில் அதிகாரம் ஒப்படைக்கப்படும்னு காங்கிரஸ் பேசுகிறது. நீட்ல மட்டும் இல்ல, ஒவ்வொன்றிலையும் மாநிலத்தின் உரிமைகளை பற்றி காங்கிரஸ் பேச தொடங்கி இருக்கிறது. மாநில அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியா இருக்கட்டும், கேரளா காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தேசிய அளவுல காங்கிரஸ் கமிட்டி ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா சுட்டிக்காட்டும் இடத்துக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. எங்க மாநில நலனை முன்வைத்து நாங்கள் வந்து இந்த முடிவை தான் எடுக்க முடியுன்ற நிலையை நோக்கி நகர்றாங்க. தேசிய அளவில் அந்த அழுத்தத்தை உருவாக்கி தேசிய காங்கிரசும் கூட இப்போது மாநில அளவிலான காங்கிரஸ்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. மாநில பிரச்சனைகளை முன்வைத்து பேசும் இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அப்போ அவன் வளர்ந்துட்டான், அவன் அப்ரூவர் ஆயிட்டான், அவனுக்கு 100 சீட்டு கொடுத்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து மக்கள் உட்கார வச்சிட்டாங்க. நீ வளர்ந்துட்டேன்றத நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியை மக்கள் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. நீ நல்லவனான்னு லிட்மஸ் டெஸ்ட்டை வந்து மக்கள் இப்ப வச்சிருக்கிறாங்க. இந்த ஆசிட் டெஸ்ட்ல இருந்து மோடி வந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுவார் என்று நான் நம்பவில்லை. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.